ஸோ டிஎன்பிஎல் 2024 மேட்ச் 22 ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். லைக்கா கோவை கிங்ஸ் வர்சஸ் மதுரை பேந்தர்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல லைக்கா கோவை கிங்ஸ் 43 ரன்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க மதுரை இந்த ஸ்லோ பிச்சில் அண்ட் 163 போஸ்ட் பண்ணாங்க லைக்கா கோவை கிங்ஸ். இதுல டாப் ஸ்கோரர் அவங்களோட கேப்டன் ஷாருக் கான். சூப்பர் 50 பேக் டு பேக் 50 வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. லெஃப்ட் ஷோல்டர் வேற இன்ஜுரி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் 50 ஆஃப் திஸ் டோர்னமெண்ட் அவரோட ரெக்கார்டே பீட் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த பக்கம் போலிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஹியூஜ் கிரெடிட் அஜய் கிருஷ்ணா. ஓகேங்களா, சூப்பரா போட்டு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு ஃபார் மதுரை பேந்தர்ஸ். ஸோ அவருக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். அண்ட் சேசிங்ல வந்து தேவர் கோயிங் நோவேர்ங்க மதுரை. ஏன்னா டாப் ஆர்டரா இருக்கட்டும் மிடில் ஆர்டரா இருக்கட்டும் ஒரு பிளானிங்கே இல்லாம விளையாடுனாங்க. லோவர் மிடில் ஆர்டர்ல சில பேட்ஸ்மேன்ஸ் 27-13 அடிச்சாங்க. பட் 120 ஆல் அவுட்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு பூரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த பக்கம் நீங்க லைக்கா கோவை கிங்ஸ் போலர்ஸ்க்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். தாமரை கண்ணன் சூப்பர் மேட்ச் வினிங் ஸ்பெல்னு சொல்லலாம் 4 விக்கெட்ஸ். பட் அதுக்கு முன்னாடி எம் சித்தார்த் அவர் செமையா போட்டு 2 விக்கெட்ஸ் டாப் ஆர்டர் கைட்டினாரு. அது ரொம்ப க்ரூஷியல் பார்ட்டா பிளே ஆச்சு. ஸோ கிரேட் வின் ஃபார் லைக்கா கோவை கிங்ஸ். அண்ட் இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுறேன்.